உஜ்ஜயினி நகரத்தை விக்கிரமாதித்தன் என்ற வீரமும் நீதியும் மிக்க மன்னன் ஆண்டு வந்தான். ஒரு மந்திரவாதி கேட்டுக் கொண்டதற்காக சுடுகாட்டில் உள்ள ஒரு முருங்கை மரத்தில் தொங்கும் வேதாளத்தை பிடித்து வர மன்னன் சென்றான். வேதாளத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு விக்கிரமாதித்தன் நடக்கும்போது வேதாளம் சொன்னது, மன்னனே, வழிப்பயணம் அலுக்காமல் இருக்க நான் ஒரு கதை சொல்கிறேன். கதையின் முடிவில் நான் கேட்கும் கேள்விக்கு உனக்கு பதில் தெரிந்திருந்தும் நீ சொல்லாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடிக்கும். பதில் சொன்னால் நான் மீண்டும் மரத்திற்கே ஓடிவிடுவேன். முன்பு ஒரு காலத்தில் ஒரு காட்டில் மிக கொடூரமான அரக்கன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அந்த அரக்கனை சமாதானப்படுத்த அந்த நாட்டு மக்கள் ஒரு விசித்திரமான வேண்டுதலை வைத்தனர். அதாவது, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வாலிபன் அரக்கனுக்கு உணவாக அனுப்பப்பட வேண்டும். இந்த ஆண்டு ஒரு ஏழை பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த சுந்தரன் என்ற இளைஞனின் முறை வந்தது. அவன் தன் பெற்றோரின் ஒரே மகன். அவன் அரக்கனிடம் செல்லத் தயாரானபோது அந்த நாட்டின் தளபதி அங்கே வந்தார். தளபதி சொன்னார், தம்பி, நீ உனது வயதான பெற்றோரை கவனிக்க வேண்டும். நான் நாட்டுக்காக போரிடும் வீரன். ஒரு வீரனாக நான் சாவதே பெருமை. எனவே உனக்கு பதில் நான் அரக்கனிடம் செல்கிறேன். அப்போது அங்கே வந்த அந்த நாட்டின் மன்னன், வேண்டாம் தளபதி, இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு, குடிமக்களை காப்பது ஒரு அரசனின் கடமை. எனவே நான் அரக்கனுக்கு உணவாகிறேன் என்று முன்வந்தார். மூவரும் விவாதித்துக் கொண்டிருந்தபோது அரக்கன் அங்கே வந்தான். அவர்களின் தியாக மனப்பான்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டான். உங்கள் மூவரில் யாராவது ஒருவரை மட்டுமே நான் உணவாக ஏற்பேன். யார் அதிக தியாகம் செய்தாரோ அவரே எனக்கு ஈரே என்றான். மன்னனே, இப்போது சொல். அந்த வாலிபன், தளபதி, மன்னன், இந்த மூவரில் உண்மையான தியாகி யார்? சரியான பதில் தெரிந்தும் சொல்லாவிட்டால் உன் தலை வெடிக்கும். மன்னன் அமைதியாக பதிலளித்தான், வேதாளமே. அந்த வாலிபன் உண்மையான தியாகி இல்லை, ஏனெனில் அவன் முறைப்படி பலியாக வேண்டியவன். தளபதி என்பவன் நாட்டுக்காக உயிரைக் கொடுக்க உறுதி பூண்டவன், அது அவனது தொழில். ஆனால் மன்னன்தான் உண்மையான தியாகி. ஒரு மன்னனுக்கு தனது உயிரைக் கொடுத்து ஒரு சாதாரண குடிமகனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களின் உயிருக்காக தனது அரியணையையும் உயிரையும் துச்சமாக நினைத்து முன்வந்த அந்த மன்னனே சிறந்த தியாகி. மன்னன் சரியான பதில் சொன்னதால் நிபந்தனைப்படி வேதாளம் முருங்கை மரத்துக்கே பறந்து சென்றது. விக்கிரமாதித்தன் மீண்டும் சளைக்காமல் வேதாளத்தை பிடிக்கப் பின்தொடர்ந்தான். நீதி, தன்னலமற்ற சேவையே உண்மையான தியாகம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் எளியவர்களை காப்பதே அறம்.